am K. Durai Prabharan, M.Pharm second year, Madras Medical College. From SRM University, pursuing B.Pharm third year. From Madras Medical College, studying M.Pharm second year. I am studying from Rajiv Gandhi College of Engineering, mechanical final year. From Madras Medical College, studying M.Pharmacy second year, Department of Pharmacognosy. I am doing my final year B.Pharm in Mohammad Saddiq AJ College of Pharmacy. I am studying in B.Pharm in AJ College of Pharmacy, Solingnallur. I am studying final year B.Pharm in KK College of Pharmacy. I am Sankita from KK College of Pharmacy. Last week நான் ஸ்டெப் அப் ப்ரோக்ராம் மயிலாப்பூர் பிரான்ச்ல அட்டெண்ட் பண்ணிருந்தேன். எனக்கு எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இங்க வந்தேன். ஆஃப்டர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்தேன். I have improved my self confidence and communications. I have learned lot of things from the program. It will be very useful in my future at correct time. ப்ரோக்ராமை பத்தி என்ன கத்துக்கிட்டோம்னு எங்களுக்கு தெரியல. எங்களை பத்தி நிறைய விஷயத்தை கத்துக்கிட்டோம். வேர்ல்டுனா என்ன, நம்ம வேர்ல்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், நம்ம கிட்ட இருந்து வேர்ல்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. I learned about what is self motivation. மோட்டிவேஷன், அதாவது ஒரு ஆளை எப்படி மோட்டிவேட் பண்ணுறது, ஒரு ஆளுடைய தனி திறமை அதை காமிக்கிறது. எய்ம் இல்லாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணவும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கோல் செட் பண்ணணும். கோல் செட் பண்ணுறது மட்டும் பத்தாது, அந்த கோலை வந்து நம்ம எப்படி அச்சீவ் பண்ணணும், அதுக்கான எப்படி டைம் மேனேஜ் பண்ணணும். நம்மளோட கோல் வந்து ஸ்மார்ட்டாக இருக்கணும், அதாவது ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், ரிலவெண்ட்டாக இருக்கணும் அண்ட் டைம் கீப் அப் பண்ணுறதா இருக்கணும். நமக்கு என்னென்ன தேவைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நம்ம வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணணும். என்னோட கெரியரில் ஒரு கோல் செட் பண்ணது அந்த ப்ரோக்ராம் போய் தான். B.Pharm படிச்சுட்டே இருக்கும்போது யாருக்கும் வந்து இன்டர்வியூனா என்ன, இண்டஸ்ட்ரினா என்ன, அதை பற்றி ஒரு தெளிவே இருக்க மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து காலேஜில் வந்து டீச் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு நல்ல டீம், நல்ல ஒரு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஒரு அவேர்னஸ் கிடைக்குது. B.Pharm பண்ணதுக்கப்புறம் எப்படி பண்ணலாம். இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அண்ட் என்டர்டைனிங்காகவும் இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் வந்து நாங்கள் நிறையா லேர்ன் பண்ணோம். செல்ஃப் கண்ட்ரோல், செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், நெவர் கிவ் அப், அது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ப்ரோக்ராமில் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். If we have positiveness in our mind and in our heart, then we can achieve whatever we want. I have also learned about கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னுடைய செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஒரு ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக எப்படி மேனேஜ் பண்ணணும், அதுக்கு எப்படி டைம் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அந்த ப்ரோக்ராம் மூலிமா நிறைய கற்றுருக்கேன். கம்யூனிகேஷன் ஸ்கில். ரெண்டாவது ஒர்க் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரெஷர். எந்த அளவுக்கு ஒரு ப்ரெஷர் எந்த அளவுக்கு கொடுத்தாங்கன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணணும். ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்குன்னா அந்த மேனேஜ்மெண்ட் டைம், அதை வந்து ஒரு ஒர்க்கு கொடுக்குறாங்க, அதை இந்த டயத்தில் முடிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்தாங்க. அடுத்தவங்க முன்னாடி பேசுறதுக்கு ரொம்ப பயப்படுவேன், ஆனால் இப்போ நான் கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். I came to know about how to manage the time. நான் இது வரைக்கும் என் கிளாஸ் ரூமில் எழுந்து பேசினதே கிடையாது. ஆனால் இந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்தப்புறம் நான் என் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நான் அவங்கக்கிட்ட பேசினேன், நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் சொன்னேன். அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவங்க என்கிட்ட நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க, அது என்னால் கிளியர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிப்போம், ஆனால் ரொம்ப கூச்சப்படுவோம். ஆனால் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் எங்களாலையும் கிளாஸ் நடத்த முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டை இந்த கிளாஸ் எங்களுக்கு கொடுத்துச்சு. இதன் மூலமாக நான் நிறைய ஸ்கில்ஸை வந்து நான் டெவலப் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டேஜில் இதான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டேஜ் பிடிச்சி பேசுகிறது. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பேசுறது ரொம்ப பிடிக்கும், ஆனால் பேசுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளும் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணணும், நிறைய விஷயத்த நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்குள்ளே வந்துச்சு. இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஸ்டேஜில் நின்று பேசணும் ரொம்ப பயமாக இருந்தது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு மைக்கை பிடிச்சி ஒரு கேமரா முன்னாடி பேசுகிறேன். அந்த எனக்கு தைரியம் வந்ததுன்னா இங்கே வந்து அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எடிட்டோரியல் ஆர்கனைசேஷனுக்கு. I am Sajita, working as an assistant professor in engineering college. I came here to know what this step up program is about and how it will be useful for the engineering students. So when I attended the program, the first was they did a psychometric analysis which revealed the self, what we were expecting from the world and what we are actually giving. So that itself gave us a self-awareness about how we must be. Then there were programs conducted regarding goal setting, team building, communication skills, and how we have to do the presentation. So those programs were really very different and that will be very helpful for the students. So once the students, while entering into the first year itself, they undergo this program, it will be very useful for them because they will be enjoying much more in the college and they will be able to work simultaneously, seriously, and with dedication they will be able to complete the courses, and with very confidence they will be able to come and face the world. Hi friends, myself Dr. Deepa, Vice Principal of Mohammad Saddiq AJ College of Pharmacy.
It's indeed a real overwhelming pressure for me to go ahead with Tech Academy. I have gone in personal training with Tech Academy for Regulatory Affairs. Felt the occasion very comfortable and knowing more about regulatory affairs. As you all know, today the trend is only regulatory, which is going to boom around the next forthcoming years. Pharma industries are looking out for new business ventures by means of exports of pharma drugs to the other countries throughout the worldwide, and for which regulatory knowledge is mandatory today, and for which Tech Academy is the right choice. I am Dr. Senthil Kumaran, Professor and Head of the Department, Pharmaceutics, KK College of Pharmacy, Girikambakkam, Chennai. I have attended the Regulatory Affairs program conducted by TAL. It gives you a clear exposure to the trends in the industry currently needed. It was very useful for the faculty members as well as for the students up to date with the industry. Such programs will be helpful for the placement of the students. Our students also attended the Step Up program conducted by TAL, and they gave their feedback to us. The program was very useful, and they said such programs increase the confidence levels of the students, and after attending the program they can attend the interviews confidently, and they can face any kind of interviews in the futures, and it was really helpful. And the students, they said they need to attend many more programs, such a program conducted by TAL. On behalf of KK College of Pharmacy, we congratulate the TAL for providing such programs for the faculty as well as for the students. Two of the most important aspects of pharma industry is quality and good manufacturing practice. Any organization is only as good as the quality of the product that it manufactures, and this is especially true of pharmaceutical industry. It's very important in pharmaceutical industry to maintain the quality, consistency, potency and the purity of the products. Quality should be a habit in the organization, and it should be instilled in the system of the organization. For this, it is very important to have people who are conscious of quality and good manufacturing practice. You cannot separate quality from good manufacturing practice, and it is for this purpose it's very important to have people who are very quality conscious. Quality consciousness should start at the training stage of an individual's career. One of the major problems faced by the pharma industry is an acute shortage of trained personnel. Tech Academy addresses precisely this issue, and they're the first in Tamil Nadu to do so. They train students on quality aspects and make them industry ready. They also train professionals from the pharma industry on the latest developments in the regulatory aspects. Our quality team attended this training conducted by Tech Academy on GMP, and they found it very useful, and it had a very positive influence on our workforce. I think personally that this service provided by Tech Academy is extremely valuable to both pharma industry as well as the students.